ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸை என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது. அந்த சூடு பண்ண தண்ணியில் கோழியை ஒரு 2 நிமிஷம் முக்கி எடுத்திங்கன்னா, அந்த முடியெல்லாம் கையாலேயே நம்ம பிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். முடியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் அந்த கோழியோட ஸ்கின்ல மொத்தமாக அப்ளை பண்ணணும். மஞ்சத்தூள் அப்ளை பண்ணி அடுப்புலையோ இல்லை கேஸ் ஸ்டவ்லையோ இந்த மாதிரி சுடணும். எதுக்காக இப்படி சுடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் பிக்க முடியாத அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே இதில் தீஞ்சு போயிடும். ஸோ அந்த முடியெல்லாம் தீஞ்சு போயிடும், க்ளீனாக இருக்கும் கொஞ்சம். அதுக்காக தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கோழியோட ஒரு பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பீசஸ் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழியோட இன்செட் பார்ட் எல்லாமே எடுத்துருங்க. தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஈரல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஈரலும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக கத்தி யூஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. கத்தி இல்லை, ரொம்ப சின்ன கத்தி தான் எங்ககிட்ட இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக கொஞ்சம் பெரிய கத்தியாக யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கோழி கட் பண்ணி ஆச்சுங்க. நாட்டுக்கோழி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கோழியோட கால் நகத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.